வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து 12 சித்தர்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோங்க. இன்றைக்கி எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? சாங்கதேவர் சித்தர். மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைய செய்கிற கண்கட்டி வித்தையை கற்றறிந்தவர் தான் இந்த சாங்கதேவர் என்ற சித்தர். தபதி ஆற்றங்கரையில் ஆசிரமம் அமைச்சு பல சீடர்களை உருவாக்கினார். இவர் ஆகாயத்தில் பறந்து போகும் ஆற்றலை பெற்றவர். சித்து விளையாட்டுகளில் ரொம்ப வல்லவர். பண்டரிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ பண்டரிநாதனை வணங்குவது தான் இவரோட வழக்கமும் ஆகும். யாதவ பண்டிதர் என்பவர் சாங்கதேவரோட ஆற்றலால் ஈர்க்கப்பட்டார். துவாரகை செல்லும் சித்தரோட இவரும் போனார். இது தெரியாம பண்டிதரோட மனைவி சொல்ல முடியாத ஒரு சோகமடைஞ்சா. இவ கர்ப்பிணியும் கூட. கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சதால அவரை எப்படியும் கண்டுபிடிக்க தானே புறப்பட்டா. உறவினர்கள் எல்லாரும் தடுத்தாங்க. ஆனால் அந்த கர்ப்பிணி தன் பிடிவாத குணத்திலிருந்து மாறவே இல்லை. துவாரகை போகும்போது பல காடுகளையும் தாண்டி செல்லணும். தனிமையில் புறப்பட்டு போன அவளுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. வலியால் துடிச்சா. துவாரகை கடவுளான கண்ணனையும் சாங்கதேவரை நினைச்சு அழுந்து புரண்டு ஒரு மரத்தடியில் மயங்கினான். அப்போது கர்ப்பிணியான அவளை திடீர்னு ஒரு மூதாட்டி தோன்றி எழுப்பி, என் பேர் கிருஷ்ணாபாய் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் காப்பாற்றுறேன், என் கூடவா அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க அந்த மூதாட்டி. ஒரு வீட்டில் அடைக்கலமானாங்க அந்த மூதாட்டியும் அந்த கர்ப்பிணி பெண்ணும். மூதாட்டி பல உதவிகள் செஞ்சா. கொஞ்ச நேரத்தில் அந்த கர்ப்பிணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தா. மூதாட்டியோ பிறந்த அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் மனம் கோணாமல் பார்த்துக்கிட்டா. எல்லாம் துவாரகை கண்ணனோட லீலை அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி பெரிதும் பாராட்டினா. இந்த நிலையில் சாங்கதேவரும் யாதவ பண்டிதரும் துவாரக கண்ணன் ஆலயம் போய் சாமி கும்பிட முற்பட்டாங்க. அப்போது அங்கே கண்ணன் கடவுளை காணலை. 2 பேரும் மிகவும் வியப்புக்குள்ளானாங்க. ஆனால் சாங்கதேவர் தன்னோட ஞான திசையால் கண்டறிஞ்சிட்டாரு. கண்ணன் தான் கிருஷ்ணாபாய் அப்படின்ற மூதாட்டியாக உருவெடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தொண்டாற்றியதை பற்றி உணர்ந்துக்கிட்டாரு. யாதவ பண்டிதருக்கோ ஒன்றுமே புரியல. சாங்கதேவர் அவரை அழைச்சிட்டு போனார். ஒரு வீட்டு வாசலில் 2 பேரும் போய் நின்னாங்க. வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்த கிருஷ்ணாபாய் மூதாட்டி இவர்களை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனான். தன்னுடைய கணவரையும் சித்தர் சாங்கதேவரையும் பார்த்த அந்த பெண்மணி மனம் நெகிழ்ந்து போனான். குழந்தையை தூக்கி வந்து சாங்கதேவரோட காலடியில் கிடத்தினான். குழந்தையை ஆசீர்வதித்த சாங்கதேவர் மூதாட்டி கிருஷ்ணாபாயை திரும்பி பார்த்தாரு. ஆனால் கிருஷ்ணாபாயை காணலை. சாங்கதேவர் மெய்யுருகினார். துவாரகை கண்ணன் அருளே அருள் அப்படின்னு வணங்கினார். தன்னோட வந்த யாதவ பண்டிதரோட மனைவி பிரசவம் பார்த்து எல்லா பணிவிடைகளையும் செஞ்ச மூதாட்டி கிருஷ்ணாபாயை நினச்சி மீண்டும் வணங்கினார். பண்டிதரும் அவரது மனைவியும் சாங்கதேவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. ஒரு முறை சாங்கதேவர் தனது பஜனை கோஷ்டியோட பேதாரி அப்படின்ற நகரை அடைஞ்சார். பண்டரிநாத கீர்த்தனைகளை பாடிய போது அங்கே ஒரு அந்தனர் வந்தார். சாங்கதேவரே, பஜனை நிறுத்துங்கள். இங்கே மன்னன் மகள் பாம்பு தீண்டி இருந்து போயிட்டா. துக்கம் தாழாமல் மனம் வருத்தமாக இருக்காங்க. மீறியும் பஜனை பாடுனா மன்னர் உங்களை சிரச்சேதம் செய்வர் அப்படின்னு சொன்னாங்க. மன்னன் மகள் பாம்பு தீண்டி இருந்து விட்டாளா? நான் உயிர் பெற செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் சாங்கதேவர். அந்த அந்தனர் சித்தரை வினோதமாக பார்த்தாரு. ஐயா, பாம்பு தீண்டிய மன்னர் மகளை புதைச்சி 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதனால் என்ன, நீங்கள் மன்னர்கிட்ட என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் சாங்கதேவர். இந்த செய்தியை அந்தனர் மன்னர்கிட்ட போய் சொல்ல மன்னரோ சாங்கதேவரை அழைச்சிட்டு வர செஞ்சார். அப்போவே சித்தர் மன்னர்கிட்ட கொஞ்சம் துளசி நீரை கொடுத்து சில மந்திர உச்சாடனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் சொன்னபடி செய்யுங்க, உங்கள் மகள் உயிர் தெழுவா அப்படின்னு சொன்னார். மன்னனும் மற்ற பலரும் சாங்கதேவர் கொடுத்த துளசி நீரை எடுத்துக்கிட்டு மன்னரோட மகள் புதைக்கப்பட்ட இடத்தை நோக்கி போனாங்க. புதைக்கப்பட்ட மன்னரோட மகளோட சடலத்தை தோண்டி எடுத்தாங்க. சாங்கதேவர் சொன்னபடி மன்னன் மந்திரங்களை உச்சரித்து துளசி தண்ணியை சடலத்து மேலே தெளிச்சாரு. சில வினாடிகள்லேயே மன்னரோட மகள் தூக்கம் கலைஞ்சி எழுதுறது போல எழுந்து வந்தா. மன்னர் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து போனார். சாங்கதேவரை வணங்கினார், பாராட்டினார். மக்கள் எல்லாரும் சித்தரோட மகத்துவம் அறிஞ்சு ஆனந்தம் அடைஞ்சாங்க. சாங்கதேவரே, நீங்கள் என்ன வேணும்னா கேளுங்க, தர்றேன் அப்படின்னு சொன்னார் மன்னன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை மன்னனே. நீங்கள் வேற்று மதத்தை கடைபிடிக்கும் மன்னனாக இருக்கலாம். ஆனால் பிற மதத்தினரை துன்புறுத்தாமல் இருந்தாலே போதும். நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கோங்க, நல்லாட்சின்னு மலரும் அப்படின்னு சொன்னார் சாங்கதேவர். அதேமாரி செய்கிறது அப்படின்னு முடிவெடுத்தார் மன்னரும். சித்தரோட கட்டளை கிணங்க நல்லாட்சி வளர தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாரு. இது போல் பல சித்து விளையாட்டு கதைகள் சொல்லப்படுது. சாங்கதேவர் தமது சீடர்களை கோதாவரி நதிக்கரைக்கு அழைச்சிட்டு போனார். எல்லாருக்கும் உபதேசங்களை சொல்லி அங்கேயே சமாதி நிலை அடைஞ்சார். உங்களுக்கு இந்த சாங்கதேவர் சித்தரோட கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.